மறுபடியும் இன்னொரு வீடியோ சோலோவாக வந்துக்கிட்டு இது கொஞ்சம் குயிக்காகவே பண்ணுறேன்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். நான் நேற்று முடிஞ்சு யுஎஃப்ஆ ரவுண்ட் ஆஃப் 16 கேம் 1 எல்லாம் 8 டீம் 16 டீமுக்குமே. பேசிக்காக லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தப்போ நிறையா ஃபீட்பேக் வந்தது. சில பேர் நல்லா பண்ணியிருந்தீங்க, அடுத்தது வந்துட்டு குரூப் எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. குரூப் மோஸ்ட்டாக நாளைக்கு ஷூட் பண்ணுற பிளான் இருக்குது, திரும்ப ஸ்டூடியோவில் போய். ஸோ அப்போது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு போய் பண்ணுறோம். இன்னொன்று என்கிட்ட நானே என் வீடியோ பார்க்குறப்போ ஒன்று புரிஞ்சது என்னென்னா, வீடியோ பண்ணுறது டச் விட்டு போனால் ஃப்ளோ சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபில்லர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசுகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ தான் புரிஞ்சது, ஓகே கண்டென்ட் கரண்ட்டாக எங்கே இருந்தாலும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் தான் ஒரு ஃப்ளோ வருது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தது இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒரு 10 மாதத்துக்கு முன்னே பாரிஸ் செஞ்சமெண்ட்டை போட்டுட்டு கிளப் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு பயங்கர ஆக்ரோஷமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கணக்குப்படி பார்த்தா எங்கள் டீம் தோத்துச்சுன்னா நான் வீடியோ போடக்கூடாது, பட் ஆனால் சரி ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது மோஸ்ட்டாக அந்த 2 டேஸ்க்கான மேட்சஸ் ஃபுல்லாக ஓவர்வியூவோட பார்ப்பேன். ஆனால் ஒரு மேட்சாக பார்க்க போகிறது கிடையாது. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட், கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாக இருந்து சீக்கிரமாக லாக் ஆஃப் பண்ணதுனால நிறைய மேட்ச் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார் யுஎஃப்ஆ என்ன இருக்கும்னா, நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா பேரலல் கேம்ஸ் வச்சா ஐ திங்க் இட் இஸ் a little unfair ஃபார் த ஃபேன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டேயும் சரி செகண்ட் டேயுமே சரி நான் ஆப்வியஸாக செல்சி ஃபேன், செல்சி வர்சஸ் பிஎஸ்ஜி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் பேரலாக எனக்கு வந்துட்டு பயங்கர ஒரு டெம்டேஷன் வந்துட்டு ஸ்கோர்ஸ் ஆஃப் சிட்டி வர்சஸ் ரியல் மேட்ரிட் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருந்தது. நானும் பார்த்தேன். வித்தின் 25 மினிட்ஸ் 2-0 போட்டாங்க. அப்புறமா நான் வந்துட்டு சரி எங்கள் டீம் பார்த்துட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் சர்ப்ரைஸ், அது இன்ஃபேக்ட் ரியல் மேட்ரிட் வந்துட்டு லீட் எடுத்ததே சர்ப்ரைஸ். அதுக்கப்புறமா 2-0 ஆக்குறது, அப்புறமா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 3-0 ஆக்குறதெல்லாம் வந்துட்டு நான் யோசிச்சு கூட பார்க்கல. பட் ஸோ என்னால் அந்த கேம் லைவாக பார்க்க முடியல, ஏன்னா நான் செல்சி வர்சஸ் பிஎஸ்ஜி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அதுக்கு முன்னால் நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் கேம் 11-15 கேம் வாஸ் ஈஸி டு வாட்ச். ஏன்னா ஃபஸ்ட் டேயும் சரி லிவர்பூல் வர்சஸ் கேலட்டாசரியும் சரி, நேற்று நடந்த பயர் வர்சஸ் ஆர்சனலுமே சரி கொஞ்சம் என்னால் பார்க்க முடிஞ்சது. பட் அதான் பார்ப்போம், எப்படியும் அவங்க வந்துட்டு அவங்க அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. தம்பிங்களா இதுக்கு மேலே டிலே பண்ணால் அவங்களுக்கு டோர்னமெண்ட் லாங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. சரி மேட்சுக்குள்ளே வருவோம். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், ரியல் மேட்ரிட் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி நான் லைவாக பார்க்கல, நான் ஸ்கோர்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு சர்ப்ரைஸ், ஏன்னா நான் வந்து எம்பாப்பே இல்லாத ரியல் மேட்ரிட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க நிஜமாக வந்துட்டு இல்லை பர்ஃபார்ம், ஏன்னா கொஞ்சம் ரூடிகர் திரும்ப வந்துட்டான், கோட்டவா ஆடிட்டுருக்கான் ஆப்வியஸாக. அண்ட் தென் வினிஷியஸ் இருந்தால், பெல்லிங்கமும் இல்லை, எம்பாப்பேயும் இல்லை. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன் என்ன இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து ஹாலண்ட் ஆங்கிள் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வேறு வந்திருந்தான். ஸோ ஐ தாட் ஓகே சிட்டி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சைடு தான் பார்க் பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு. பட் ஹைலைட்ஸ் பார்த்தா இட் வாஸ் அ ஷாக்கர். ஏன்னா ஹைலைட்ஸில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாச்சு வந்துட்டு சிட்டியோட பெனிட்ரேஷன் இல்லைனா வந்து அட்டாக் ஏதாவது ஒன்று கொஞ்சமாச்சு வரும்னு பார்த்தா மொத்தமாக ரியல் மேட்ரிடோட ஹைலைட்ஸாக தான் இருந்தது. ப்ளஸ் எனக்கு அந்த ஃபஸ்ட் கோலில் வந்துட்டு வால்வர்டி ஏன் வந்துட்டு அவன் யாரும் ஒரே இல்லையே தானே வந்துட்டு க்ராஸ் பண்ணி போவான், எதுக்கு அவன் தடுக்கல? சம்டைம்ஸ் யூ நீட் டு டேக் த yellow ஃபார் த டீம் அப்படின்வாங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதோ இல்லைனா அவ்வளோ ஈஸியாக பாஸ் பண்ணி போகிறான். அண்ட் டொனருமா கூட வந்துட்டு அந்த கோல் வந்துட்டு எனக்கு ரொம்ப சிமிலர் டு லாஸ்ட் இயர் கிளப் வேர்ல்டு கப் ஒரு கோலுக்கு ஞாபகம் தான் இருந்தது. பட் வால்வர்டே வாஸ் ஆன் அனதர் லெவல். நான் ஃபுல் மேட்ச் பார்க்கல, ஹைலைட்ஸ் வச்சு தான் பேசுகிறேன். பட் உங்கள் ஃபீட்பேக் வேறு எதாவது அடிஷ்னலாக இருக்கணுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பட் எனக்கு அந்த கோல், தேர்டு கோல் வாஸ் சம்திங் எல்ஸ். தேர்ட் கோல் வந்து நம்ம என்ன தான் சைக்கிள் கிக்கு அதெல்லாம் பற்றி பேசுவோமோ, பாக்ஸ் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டாஸ் பால் வந்து அந்த டாஸ் பாலில் நீ டிஃபெண்டர் மேலே தள்ளி யூ இட் செல்ஃப் கோ அரவுண்ட் த டிஃபெண்டர் அட் ஸ்கோர்ன்றதெல்லாம் வந்துட்டு இந்த கிரிக்கெட்டில் சொல்லணுன்னா லாஸ்ட் பால் 6 அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நினைக்கிறேன். அது வால்வர்டே எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கோல்னால் சொன்னாலும் சொல்லுவான்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ஸோ இட் வாஸ் அ குட் கேம். நான் ஆப்வியஸாக என்னால் பார்க்க முடியல,
பட் சிட்டி பெப் எப்பவுமே வந்துட்டு ஹேஸ் டன் சம் இன்க்ரெடிபிள் திங்ஸ். ஸோ என்ன வரப்போகுது அப்படின்னு தெரில. பேக் இன் எட்டிஹெட் நெக்ஸ்ட் வீக், அதுவும் நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே நைட்டுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இன் ஜென்ரலாக பார்த்தாலே வந்து ஐ திங்க் நம்ம இங்கிலீஷ் கிளப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டே ஒன் வந்து ரொம்ப படு கேவலமாக தான் விளையாட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன் டீம் இட்ஸ் ஆக்சுவலி பிளேடு வெல். இங்கிலீஷ் கிளப்னு பார்த்தோன்னா நியூ கேசல் ஆக்சுவலாக நல்லா விளையாடினாங்க. அது டே ஒன்னோட கேம் நினைக்கிறேன். டே ஒன்னோட கேமு அன்றைக்குமே வந்துட்டு நான் நியூ கேசல் பார்சலோனா தான் பார்த்துட்டு இருந்தேன். சைடில் பார்த்தா அங்கே அந்த ஜெர்மனி வர்சஸ் பிரேசில் நடந்த மாதிரி 7-1 பேஸில் போயிட்டுருக்கு ஒரு கேம். என்னடான்னு பார்த்தா டாட்னம் ஹாட்ஸ்பர் அத்லெட்டிகோ மேட்ரிட் 1-0ன்றான், 13ஆம் நிமிஷத்தில் 2-0ன்றான், 20th மினிட்ல 3-0ன்றான், அப்புறமா பார்த்தா 30th மினிட்க்குள்ளே 4-0ன்றான். இது போகிற போக்கு பார்த்தா 7-1 அசிங்கம் ஆக போகுது போல இதை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் அப்புறமா வந்துட்டு ஹைலைட் தான் பார்த்தேன். பட் யா, கம்மிங் பேக் டு நியூ கேசல் வந்து ஐ திங்க் தே சர்ப்ரைஸ் மீ. நான் வந்து என்ன நினச்சேன்னா பார்சலோனாவோட அட்டாக்கிங் ப்ரோவஸோட அவங்களோட ஹைலைன் வந்துட்டு நியூ கேசல் மேட்ச் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். நியூ கேசல் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் டச் தான். நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், தே ஆர் அண்டர் அச்சீவர்ஸ். எதுக்கு ஆந்தனி கார்டன் ஸ்டார்ட் பண்ணலன்னு எனக்கு தெரில. இன்ஃபேக்ட் ஹி டிட் நாட் ஈவன் ப்ளே த கேம் நினைக்கிறேன், இன்ஜுரியான்னு என்னன்னு தெரில. பட் அவங்க இதை பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கேம். இன்ஃபேக்ட் அவங்க தான் பெஸ்ட் சான்சஸ் த்ரூ த கேம் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனல் தேர்டில் வந்துட்டு அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. ஒசியோலா தான் அன்றைக்கி ஆடிட்டு இருந்தான். மேபி சில க்ராசஸ் எல்லாம் வந்துட்டு நான் அப்புறமா யோசிச்சப்போ வால்டமாட் ஆட் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ. ஏன்னா ஒசலோட ஹைட்டுக்கு வந்து அவனால் அந்த லீப் எடுத்து ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டார்கெட் அ லாட் ஆஃப் இது கோல் போஸ்ட் கோலுக்கு டுவர்ட்ஸாக. ஸோ ஐ திங்க் வால்டமாடே மைட் ஹவ் மேட் அ டிஃப்ரென்ஸ். பட் அது இப்போது ஆன் ஹைண்ட்சைட் நம்ம என்ன வேணால் பேசலாம். பட் த டெசிஷன்ஸ் வேர் மேட். அண்ட் எனக்கு அந்த கேமில் வந்து ஐ திங்க் லமீன் யமால் on a one-on-one battle easier is going past right backs and all that. But ஆனால் லூயிஸ் ஹால் வந்து ஆக்சுவலி பிளேட் வெல். லூயிஸ் ஹால் அவனை நல்லா தடுத்துட்டு இருந்தான். ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு ஹீ டிட் ட்ரிபிள் பாஸ்ட் ஹிம் லமீன் யமால். பட் ஐ திங்க் லூயிஸ் ஹால் ஹேட் அ வெரி குட் கேம். அண்ட் எப்பெல்லாம் வந்துட்டு 2v1 ஆச்சோ அகேன்ஸ்ட் லமீன் யமால் ஹி வாஸ் அப்சல்யூட்லி நாட் சீன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக அந்த கேம்லேயே. பட் அவன் யார், அவன் பேர் ஜோய் வில்லாக்கு கரெக்டாக கோல் ஸ்கோரர் ஹார்வி பார்ன்ஸுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக 90th மினிட் வந்தான். இன்ஃபேக்ட் ஹார்வி பார்ன்ஸோட கோலே வந்து ப்ரில்லியண்டான கோல். என்ன அசிஸ்ட்டு, என்ன டைமிங் ஆஃப் த ரன்னு, அந்த கார்னர்லேருந்து ரன் வந்து எடுத்ததெல்லாம் வந்துட்டு ஐ தாட் டெய்லர் மேட். ஒரு நியூ காசில் ஒரு நல்ல வந்து ஸ்ட்ரக்சர்டு கோல் அது. அந்த மாதிரி ஒரு கோல் அடிச்சுட்டு ஓகே டிஃபென்சிவாக அவங்க வந்துட்டு பேசிக்காக வி வில் லாக் த கேம் அட் 1-0 போய் நியூ கேம்பில் பார்த்துக்கலாம் அடுத்ததுன்ற மைண்ட் செட்டில் தான் ஹார்வி பார்ன்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. வந்த 3வது நிமிஷம் நீ போய் ஐ மீன் ஐ திங்க் அங்கே தான் வந்துட்டு ஒரு பெரிய கிளப்புக்கும் ஒரு பெரிய கிளப்பாக ஆகிற கிளப் ஒரு லெவலில் இருக்கிற கிளப்புக்கும் டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதே தான் வந்துட்டு டேனி ஆல்மோ பண்ணதே தான் நேற்று ஆர்சனல் வர்சஸ் பயரில் மாடுவேக்கே பண்ணான். அட் தி 90th மினிட் அந்த எக்ஸ்ட்ரா டைம் வரப்போ ஜஸ்ட் கோ இன் டு த பாக்ஸ், ஃபீல் ஃபார் அனதர் லெக்குன்ற மாதிரி தான். கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் லெக் பீஸ் தர்ற மாதிரி தான். லெக்கு எங்கேயாவது படுதா குதிச்சிரு, லெக்கு பட்டுச்சுன்னா குதிச்சிரு, நீ அவ்வளோதான். நீ வந்துட்டு எவ்வளோக்கு நல்லா நடிக்கிறியோ அந்த பாயிண்டில் உனக்கு அவ்வளோ ஈஸியாக பெனால்ட்டி. டேனி ஆல்மோவும் அதே தான் பண்ணான். அந்த மேட்ச்சில் பேர் லெவர்கூசன் மேட்ச்சில் மாடுவேக்கும் அதே தான் பண்ணான். கரெக்டாக உள்ளே போயிட்டான். மாடுவேக்கே இது சிச்சுவேஷனும் சரி, டேனி ஆல்மோ சிச்சுவேஷனும் தெரியும். அவங்க நல்லா தெரியும் தே கேனாட் கோ பாஸ் தம், ஒரு ஸ்ட்ரைக் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்துட்டு டேனி ஆல்மோட மூவ் வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது. அதாவது வந்துட்டு லெஃப்ட்டில் போயிட்டு டிசீவ் பண்ணி ரைட்டில் போக பார்த்தா டிஃபெண்டர் வந்துட்டு வாஸ் ஸ்டக். அந்த சென்ட்ரல் கிராவிட்டியில் ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்டக். ஸோ ஹி ரேன் இன் டு த லெக் அண்ட் ரொம்ப ஈஸியாக கொஞ்சமாச்சு கன்வின்சிங்காக இருந்தது. மாடுவேக்கு இதெல்லாம் வந்துட்டு பிரில்லியண்ட் ஆக்டிங்கு. ஆர்சனல் ஒஃபெண்ட் ஆவாங்க. பட் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். நான் ஆர்சனல் வெறும் அவன் மட்டும் கிடையாது, எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதுவும் எஸ்பெஷலி இந்த பெரிய டீம்ஸ் வென் தே ஆர் நாட் ஏபிள் டு பிரேக் தி லைன்ஸ்னா
அந்த 90th மினிட் கிட்ட போகிறப்போ ஏன்னா தி டென்ஷன் இஸ் பில்டிங் இல்லை. ஸோ யூ கோ இன் டு த பாக்ஸ், எங்கேயாச்சும் கால் படுதா பருகுச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான். ஸோ ஐ தாட் நியூ கேசல் மிஸ்ட் ட்ரிக். இன்ஃபேக்ட் அந்த பெனால்ட்டி போனதுலேருந்த பான்ஸோட ரியாக்ஷன் ஆன் தி சப்ஸ்டியூட் பெஞ்ச் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சேடாக இருந்தது. ஆஸ் இன் ஆல்மோஸ்ட் இவ்வளோ 89 மினிட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் இப்படி கோட்டை விட்டோமே, அதுவும் ஒரு சப்ஸ்டியூட் யூ எக்ஸ்பெக்ட் யூ டு த ஸ்மால் திங்ஸ் கரெக்ட்லி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இட் வாஸ் 1-1 வாஸ் நாட் எ டிசர்வ்ட் ரிசல்ட். பட் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் பிக் டீம் ஸ்க்ரேப் த்ரூ இந்த மாதிரி கேம்ஸ்ன்னு நினைக்கிறேன். பார்சிலோனா ஃபார் தட் மேட்டர் அவங்க தேவர் பிரிட்டி போர். நான் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அவங்ககிட்டேருந்து. பட் ஐ திங்க் இவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், குமாரா சார் ஜோலிண்டனாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அவங்க ஃபிசிக்கலி தேவர் நாட் மேட்சிங் வெல் வித் நியூ கேசல். அது பார்சிலோனா அது அப்படியே தான் நான் வந்துட்டு ஐயோட ஸ்போக்கன் அபவுட் நம்ம ஆர்சனல் மேட்ச் கூட. ஆர்சனல் கூட வந்தது, ஆர்சனல் கிட்ட ஐ ஹாவ் திஸ் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது இட் குட் கோ. எனக்கு சில வாட்டி டேவிட் ரயா, சாக்கா எல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சில வாட்டி நம்ம ரொம்ப நல்லா விளையாடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த டெண்டன்சி ஆஃப் ஷோயிங் ஆஃப் வந்துடும். ஆஸ் அன் ஷோ போட் பண்ணுறது, அதாவது என்னோடய ஸ்கில்லு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரின்னு. டேவிட் ரயாவோட நிறைய டெசிஷன் மேக்கிங், அவன் நல்ல கோல் கீப்பர், அதில் எதுவும் அவன் நல்ல கோல் கீப்பர்னு அவனுக்கே தெரிஞ்சதுனால தான் சில வாட்டி வந்துட்டு தேவையில்லாத வந்துட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மூவ்ஸ் எல்லாம் பண்ணுவானான்ட்டு எனக்கு ஒரு இது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேசிக் கோல் கீப்பிங் ஸ்கில்ஸில் வந்துட்டு அந்த பயரோட கோலில் வந்து கார்னர் கிக்கு அண்ட் அவங்களோட கேப்டன் தான் வந்துட்டு. இன்ஃபேக்ட் அந்த கேப்டனை பற்றி நான் உடனே ஹரிக்கிட்ட பிங் பண்ணேன். ஏன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ண 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு ரவுடி மாதிரி வந்துட்டு தள்ளி விடுறான், உடனே இது பயங்கரமான டேக்கிள்லாம் போடுறான். இன்ஃபேக்ட் 5th மினிட்லேயே எல்லோ கார்டு வேறு வாங்கிட்டான். என்னன்னா இவன் 10 இவன் என்ன கரெக்டாக செல்சி பிளேயர் மாதிரி விளையாட்டுருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஹரிக்கிட்ட கேட்டேன், அவன் வந்து வயசானவனா அப்படின்னா. ஓ அப்படியா அப்படின்னு. அவன் கோல் ஸ்கோர் பண்ணான். பட் அதான் சொன்னேன், கம்மிங் பேக் டு டேவிட் ரயா. அந்த கோல் வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக் கோல் கீப்பிங் ஸ்கில்ஸில் வந்துட்டு ஹெட்டர் இல்லைனா வந்து கார்னரில் வந்து யூ ட்ரை டு மேக் யுவர் செல்ஃப் பிக். அதாவது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ரூம் டு இதுன்னு அவன் குதிச்சு ட்ரைங் டு தெரில. எனக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற கோல் கீப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னதுன்னு தெரியாது. ஆப்வியஸ்லி ஐம் நாட் அ கோல் கீப்பர் இது. ஸோ அது இருக்கிறப்போ எனக்கு அப்பப்போ டேவிட் ரயா பண்ணுறது வந்துட்டு எதுக்கு இவ்வளோ ஷோ போட் பண்ணுற, நீ வந்துட்டு நல்ல கோல் கீப்பர் தான், உனக்கு ஏன் சிம்பிளாக பேசிக்ஸ் பண்ணிவிட்டு மேட்ச்சை முடிச்சுட்டு போகலாமே, எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு மிட்ஃபீல்டு வரைக்கும் சில வாட்டி ஓடி வந்துட்டு பால் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் ஒரு சீக்வன்ஸில். ஆர்டேட்டாலாம் மண்டை பிச்சுக்கிறான், டே எதுக்குடா வர அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ திங்க் அவங்களோட ஷோ போட்டிங் ஸ்கில்ஸ், அந்த ஷோ ஆஃப் பண்ணுற கொஞ்சம் ஸ்கில்ஸ் இஸ் எஃபெக்டிங் தெம் அப்பப்போன்னு. ஏன்னா சாக்கா வாஸ் அகெயின் வெரி டிசப்பாயிண்டிங். அவன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச் வந்து உள்ளே வரப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே பயங்கர ஃபோக்கஸ்ட் மோடில் அப்படி வந்துட்டு இருந்தான். ஸோ ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தா வெரி ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ் சாக்கா எல்லாம். ஸோ அகெயின் ஆர்சனல் வந்துட்டு ஹேட் அ வெரி போர் கேம். பட் அகெயின் ஒரு பிக் டீம் மென்டாலிட்டி. கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல 90th மினிட்ல கால் பட்டுச்சா குச்சிரு மேடுவுக்கு கரெக்டாக பண்ணால் அவங்களுக்கு வந்துருச்சு அதுவும் அது ஒரு நல்ல ஸ்டோரி. அமங்ஸ்ட் ஆல் ஆஃப் இட் அது காய் ஹவர்ட்ஸ் வந்துட்டு கம்மிங் பேக் டு ஹிஸ் சைல்ட்ஹுட் கிளப். ஏன்னா நான் தான் வாங்கணும் லெவர்கூசன்லேருந்து வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கோல் ஸ்கோர் பண்ணுறதுன்றது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டோரி. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அகெயின் an ordinary game. Bayer was the better team. Should have finished that game 1-0 முடிச்சிருக்கணும். பட் ஆனால் வந்து 1-0 முடிக்காமல் திரும்ப இந்த 90th மினிட்ல கரெக்டாக பாக்ஸ்குள்ளே போனோமா, எதாவது கால் படுதா குச்சிட்டோமா, ஆக்டை போட்டோமா, முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் ஆர்சனலோட கேம்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் அகெயின் இந்த நியூ கேசல் கேம் ஐ தாட் நியூ கேசல் டிசர்வ்ட் அந்த 1-0 முடிக்கிறது. இன்ஃபேக்ட் நியூ கேசல் பார்சிலோனாவை கடைசியாக தோக்கடிச்சது 97லேயோ 98லேயோன்னு சொல்லி காமெண்ட்ரியில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நல்ல சான்ஸு கொடை விட்டாங்க. ஸோ நியூ கேசல் ஒன்று. அடுத்தது வரணுன்னா
இதை பற்றி பேசுவோம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன் பிஎஸ்ஜி. ஐ திங்க் நான் சித்தப்பா கூட லைவில் உட்காந்துருக்கப்போ அந்த இந்தியா நியூசிலாண்ட் ஃபைனல்ஸ் அப்போ சொன்னேன், நான் என்கிட்ட செல்சி கிட்ட பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க இன்னும் வந்து ஸ்ட்ரக்சர்டாக வந்து விளையாடுற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நான் வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் பிட்வீன் செல்சி பிஎஸ்சி மேட்ச்சு. அண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு இன்னமும் 2 டீமுமே வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தெரியல. நாங்களும் ஃப்ளாடாக இருந்தோம், அவங்களும் ஃப்ளாடாக தான் இருந்தாங்க. அவங்களும் டிஃபென்சிவாக கொஞ்சம் போராக சில டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே வந்து நிறைய சான்சஸ் க்ரியேட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கோல் போட்டாங்க, எங்காலும் திரும்ப ஈக்குவலைஸ் பண்ணாங்க. யார் இவன் அவன் குட்ஸ்ன்ற பாருங்க, அது அந்த ஐயோ அவன் பேர் வரல. ஓகே, எங்களோட லெஃப்ட் பேக் கோல் போட்டிருந்தான் அவன். அப்புறம் எனக்கும் சித்தப்பா மாதிரி மறதி வர ஆரம்பிக்குது. இந்த பழைய ஆட்கள்லாம் கலந்து போல் யூடியூப்ல இருந்து பிளேயர் பேருங்களே ஞாபகம் வரப்படுதுங்க. கரெக்டாக. சரி, ஓகே. ஸோ அவங்க கோல் அடித்தான். அது ரொம்ப அவங்களும் 2-1 ஆகினாங்க. என்ஜோ ஃபெர்னாண்டஸ் வந்து 2-2 ஆகினான். 70th மினிட் வரைக்கும் ஓகே, எனக்கு வந்துட்டு ஓகே 2-2 நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டாண்டோம். திருப்பி நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் செகண்ட் லெக் ஆடினோன்னா ஓகே அப்படின்னா. இந்த கொரஸ்கேலியாவோட சப்ஸ்டியூஷன் ஒன்று நடந்துச்சு. அது நடந்ததுக்கப்புறமா ஐ டோன்ட் நோ வாட் ஹிட் அஸ். எனக்கு வந்துட்டு இன்ஃபேக்ட் எனக்கு வந்துட்டு த்ரூ த கேம் யோகன்சனோட கோல் கீப்பிங் வந்துட்டு ஒரு ஆங்ஷியஸ்னஸ், ஒரு பரபரப்பாக தான் இருந்தது. எனக்கு வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸுக்கு தான் கூட்டு போயிருந்தது. ஏன்னா அவனோட பால் பிளேயிங் கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட இல்லை. நீ அவங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தவனை ஒரு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சவனை கூட்டு போய் 4 வீலர் ஓட்டுறான்ற மாதிரி இருந்தது எனக்கு. அவன் வந்துட்டு இஸ் அ குட் பால் பிளேயிங் கோல் கீப்பர்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அவன் ஆடுற எந்த பாஸுமே எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. இன்ஃபேக்ட் அவன் வந்துட்டு அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் ஆஃப் சரி 2-2 ஆயிடுச்சு அட் தட் மோமெண்ட் வந்துட்டு நம்ம கோல் ஸ்கோர் பண்ணுறோமோ இல்லையா, பட் அட்லீஸ்ட் 2-2 ரீட்டைன் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் கேம் ஆடணுன்றது கூட எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அந்த சென்சிபிலிட்டி. இதே கிட்டத்தட்ட எப்படி சொன்னோன்னா இந்த ஜென்சி டேர்ம்ஸில் வந்துட்டு பூக்கின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரு பூக்கி டீம் ஆயிடுச்சு. அதாவது வந்து க்யூட்டாக இருக்கணும். 75 மினிட்ஸ் வரைக்கும் விளையாட்டுமா, நம்மளுக்கு தேவையான இன்ஸ்டா ரீல்ஸுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்க்கான கட்ஸ் வந்துருச்சா, ஓகே இதை வச்சு நம்ம வந்துட்டு அடுத்த 1 வாரத்துக்கு சமாளிச்சிடலாம். அடுத்த கேமில் வந்துட்டு திரும்ப ஒரு 5-10 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மூவ்ஸ் போட்டு அதை வச்சு நம்ம இன்ஸ்டா பில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர க்யூட்டான டீம் எங்களுது. எவனுக்குமே வந்துட்டு அந்த போய் அடிக்கிறோண்டா, நாங்கள் கோபமில் பார்த்துக்குறோம்டா, சாரி ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் பார்த்துக்குறோம்டா 2-2ன்னு கூப்பிட்டு போய் இல்லை 70th மினிட் மேலே நம்மளுக்கு வேண்டிய கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம விளையாடணுமா அப்படிங்கிற மாதிரி விளையாடினாங்க. இன்ஃபேக்ட் ஃபைனல் ஸ்கோர் வந்து 5-2. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு நல்ல கேம் விளையாடணும் 70 நிமிஷம் வரைக்கும். பட் ஆனால் டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸும் 5-2, நாங்களும் 5-2. ஸோ எவனா ஸ்கோர் மட்டும் பார்த்தோன்னா நீங்களும் ஹாட்ஸ்பர்ஸும் ஒன்று தானே, அவங்க 5-2 நீங்களும் 5-2 தானேன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஓகே. இன்ஃபேக்ட் இப்படி சொல்ல வேணாம், டாட்னமோட ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸும் எங்களோட லாஸ்ட் 20 மினிட்ஸும் சேம். அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இன்ஃபேக்ட் அந்த 5th கோல் போகிறப்பெல்லாம் நான் வந்துட்டு இன்ஃபேக்ட் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணேன். இதுக்கு மேல்ட்டு நோ பாயிண்ட். இன்ஃபேக்ட் அடுத்த அந்த கேமும் முடிஞ்சிடுச்சு 3-0ன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு பாயிண்ட்டும் கிடையாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு போதும்டா சாமி, இதுக்கு மேல்ட்டு வந்துட்டு இவங்களுக்கு கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. பிஎஸ்ஜி குட் டீம், தேர் அ குட் டீம். பட் ஆனால் பிஎஸ்ஜி ஒன்றா இன்க்ரெடிபிளான டீம் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா தேர் ஈஸிலி பீட்டபிள்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு நல்ல ஒரு டீம் மேன் சிட்டியோ ரியல் மேட்ரிடோ இல்லைனா வந்துட்டு பயன் ஆல்சோ ஃபார் தட் மேட்டர் வந்திருந்தாங்கன்னா ஐ திங்க் அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குன்னு தானே. பட் இந்த கொரஸ்கேலியா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஐ எம் லிட்டில் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ், அவனோட செலப்ரேஷன் வாஸ் சம்திங் எல்ஸ். அந்த கன் செலப்ரேஷன் அவன் பண்ணதெல்லாம். பட் எனக்கு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க வந்து என்ன வாட் டீம் இஸ் கோயிங் டு ஷோ பண்ணுறதே எனக்கு புரியல எனக்கு செல்சி கிட்ட. ஸோ ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜுக்கு வந்தோம், எங்கள் ஆளுங்க வந்து நான் கோல் அடிக்கிறோன்னு நினச்சேன்னா கோல் கோட்டை விட மாட்டிங்களேன்னு அதுவும் விடுவோம். ஸோ இவங்க 3-0 அடிக்கணும்னா கூட எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு எங்களுக்கு டிஃபென்சிவ் ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யார் இப்போது யார்கன்சன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சான்சஸை கூட்டணும், இதென்னடா கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு சைடு
I mean, it's not fair. I think clearly ஒரு ப்ராப்பர் கோல் கீப்பர் நம்மள எனக்கு தெரிஞ்சு நியூ கேசல்லாம் வந்து ராம்ஸ்டேலு நிக் போப் வச்சுருக்காங்க. ஒரு நிக் போப் இருந்திருந்தானா கூட எனக்கு தெரிஞ்சு வுட் பி பெட்டர் கோல் கீப்பர் தென் வாட் நாங்கள் கிட்டே இருக்கிற 2 கோல் கீப்பருமே. ஸோ தெரியல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் கூட அட் மேக்ஸ் வி மைட் வின் 2-1 இல்லைனா வந்துட்டு 3-2 அந்த மாதிரி ஜெயிப்போமே தவிர 3-0 டெஃபிசிட்டை க்ராஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஹைலி அன்லைக்லி. ஸோ அப்படியே டச் பண்ண மாதிரி நான் டுவர்ட்ஸ் ஸ்பர்ஸ் வந்தேன்னா, ஸ்பர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த காம்படிஷனில் இருக்கிறதே தப்பு. சரி ஓகே நம்ம கலந்துடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க கிளம்பி வந்திருந்தாங்கன்னா கூட அவங்க விளையாடின கேம் அதுக்கும் மேலே சொதப்பல்ஸு. ஃபஸ்ட்டு அந்த கின்ஸ்கி கோல் கீப்பர் வந்துட்டு அவனை ஸ்கேப் கோட் ஆகினாங்க. பட் அது என்னவோ தெரில, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சைடு மட்டும் ரோடு சரியாக போடல என்னன்னு தெரில. அவன் வழுகி விழுந்துட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு 15 minutes. கின்ஸ்கி வழுகியும் தான் ஃபஸ்ட் கோலுக்கு, வேண்டவனுக்கு வழுகி விழுறான். 3வது கோலுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு பாலே கண்ணுக்கு படாத மாதிரி ஒரு கிக்கு. பட் இட் வாஸ் அ பேட் டே அவனுக்கு. அந்த மாதிரி அவ்வளோ ஹை ப்ரொஃபைல் கேமில் எந்த ஒரு கோல் கீப்பருக்கும் நடக்குது. இதுக்கு முன்ன ஒரு லிவர்பூல் கோல் கீப்பருக்கு இப்படி தான் ஆச்சு. பால் பிடிக்க போய் பின்னாடி போய் கிளிக்ஸ்டா ஏதோ பேர் வந்துச்சு அவனுக்கு நடந்துச்சு இந்த மாதிரி தான் ஒரு அடி செமிஃபைனல்ஸ் சம் யூஎஃப்ஏ கேமில். பட் ஐ மீன் ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் டு பி அந்த கோல் கீப்பருக்கெல்லாம். எப்படி ரெக்கவர் ஆகிட்டு ஐ ஹோப் ரிகவர்ஸ். அது வேறு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ஈகாட் டியூடர் வந்துட்டு அவனை ரீச் அவுட் பண்ணல ஆஃப்டர் தி சப்ஸ்டியூஷன். ஏன்னா வித்தின் 20 minutes விகாரியோ கொண்டான்ட்டாங்க. விகாரியோ கொண்டாந்தவரமாகவும் கோல் போச்சு. பட் தென் ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருந்தது அவங்கக்கிட்ட. அண்ட் அவங்களும் ஒரு 2 goals போட்டிருந்தாங்க 5-2. அவங்களுக்கு ஐ திங்க் அகெயின் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி ப்ரீமியர் லீக்கில் நம்மளோட பொசிஷன் காப்பாற்றிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் யா ஐ திங்க் இட்ஸ் ஸ்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கவலைகடகமான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. நாங்கள் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் வெயிட்டிங் ஃபார் தம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது மற்றதெல்லாம் பேசிட்டோமா. ஃபஸ்ட்டு லிவர்பூல் வர்சஸ் கேலட்டாசரே, அதுதான் ஃபஸ்ட்டு கேமு. அந்த பிச்சுக்குள்ளே வாக் பண்ணிட்டு உள்ளே போகிறப்பயே யூ வில் வாக் அலோன் இன் த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனரை பிடிச்சிட்டு அந்த ஸ்டேடியமோட ப்ரெசன்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து குரூப் ஸ்டேஜஸ்லேயே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மேட்ச் வந்துட்டு அகேன் கேலட்டாசரே வர்சஸ் லிவர்பூல் அட் கேலட்டாசரே. அதே மாதிரி இந்த மேட்ச் நடக்குதுன்றப்ப நான் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பார்த்தேன். அந்த அட்மாஸ்ஃபியர் சான்ஸே கிடையாது. ஐ மீன் அகெயின் அந்த கேமில் ஆக்சுவலாக லிவர்பூல் வந்துட்டு விரிட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 minutesலேயே ஒரு நல்ல சான்ஸ் வரும். அவன் கோல் கீப்பர் சொதப்பிருப்பான். அது அடிச்சுருந்தானா ஐ திங்க் இந்த கேமோட வேறு மாதிரி போயிருக்கும். அவன் கோட்டை விடுவான். அன்றைக்கி வந்து மெக்காலிஸ்டருக்கெல்லாம் ஒரு பயங்கர பேடான கேமு. பால் வந்துட்டு அவனுக்கு என்னன்னு தெரில, இல்லை சடனாக வந்துட்டு கலர் டெஃபிஷியன்சி வந்துடுச்சு என்னன்னு தெரில. எல்லா பாலுமே வந்து நேராக கேலட்டாசரே கோல் இது பிளேயர்ஸுக்கு அடிச்சிட்டு இருந்தான். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் 20 minutes நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஐ திங்க் தி வித்ஸ்டுட் தி க்ரௌட் ப்ரெஷர் வெல். பட் அதுக்கப்புறமா இட் வாஸ் அ வெரி பேட் கேம் ஃபார் லிவர்பூல். ஐ எக்ஸ்பெக்டட் பெட்டர் ஃப்ரம் தம். பட் ஆனால் கேலட்டாசரே வந்து எப்படி வேண்டைக் அட் இஸ் ப்ரைம் வந்து டிஃபென்சிவாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பானோ அங்கே போடா இங்கே போடான்னு. பட் இப்போது இருக்கிற வேண்டைக் வந்து கிளியராக தெரியுது ஹீ இஸ் நாட் கான்ஃபிடென்ட் அவனோட இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற பிளேயர்னு. ஏன்னா அவனே ஹீஸ் கமிட்டிங் டு அ லாட் ஆஃப் அன்யூஷுவல் பொசிஷன்ஸ். டிஃபென்சிவாக அந்த லைன் மெயின்டைன் பண்ணுறது பதில் ஹீஸ் கமிட்டிங் ஃப்ரண்ட்டுக்கு போயிடுறான் அவன். பிகாஸ் ஹீ ஸ்கேர்டு. அந்த பாஸ் வந்துருச்சுன்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்ஃபீல்ட்லேருந்து இல்லைனா அதுன்னு. ஸோ ஐ திங்க் வேண்டைக் கொஞ்சம் ஐ மீன் அன்யூஷுவல் சீசன் தான் இது அவனுக்கு. அண்ட் அவங்களோட கோல் கீப்பர் ஆல்சோ எதுங்க அந்த கோல் கீப்பர் கொஞ்சம் காப்பாற்றி விட்டான் நிறையா. இட் வாஸ் ஆலிசன் ஆப்வியஸாக இன்ஜர்டு. ஸோ அவன் பேர் வந்துச்சு. ஸோ ஹீ டிட் அ டீசென்ட் ஜாப். பட் ஆங்கிளில் வந்து ஏன்டா ஓஷிமன் எல்லாரும் கோட்டை விட்டீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ப்ரீமியர் லீக்கில். ஏன்னா ப்ரீமியர் லீக்கில் அட் த சேம் பாயிண்ட் விக்டர் ஓஷிமன், ஹாலண்ட், கைக்கரஸ், அப்புறம் நம்ம செஸ்கோ, வால்டமாடே
வாட்கின்ஸு, ஐ மீன் அந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். யாவ் பெட்ரோ ஆல்சோ எங்கால. ஸோ யாவ் பெட்ரோ, ஐ மீன் அந்த ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரென்த்து, ஐ திங்க் ஆஷிமன் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டட்லி இஸ் லீடிங் தட் சைடு பை என்ன மீன்ஸ். இது சான்ஸே கிடையாது. ஐ மீன் இன்ஃபேக்ட் அவங்க அடித்த கோல் கூட அவனோட அசிஸ்ட்டு. பட் அவன் வந்து இஸ் டைரக்டிங் ஆக்சுவலாக. ஐ மீன் அவன் ஓடிட்டு இருக்கிறப்பயே நீங்கள் வந்துட்டு கேமோட ஹைலைட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யூ வில் நோட்டீஸ், அவன் வந்துட்டு அவன் ஓடுறப்போ ஹீஸ் பேயிங் அட்டென்ஷன். அவங்க அக்ராஸாக யார் ஓடுறாங்க, ஓடு ஃபாஸ்ட்டாக போ, நான் என்னை வந்துட்டு ஐ வில் அட்ராக்ட் தோஸ் 2 டிஃபெண்டர்ஸ்ன்ற மாதிரி வச்சுட்டு ஹீ இஸ் டைரக்டிங். நான் அட்டாக் லைனை வந்துட்டு அந்த மாதிரி யாரும் ரீடைரக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஆஃபனாக நான் பார்த்தது கிடையாது. சில பேர் பார்த்துருக்கேன், ப்ரைமில் ட்ராக்பா பண்ணுவான், அப்பப்போ தியாரி ஹென்ரி பண்ணுவான், அக்வேரோ நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்தது கிடையாது. பட் வெரி ஃபியூ ரியலி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் தான் அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட் லைனில் வந்துட்டு அந்த மாதிரி டைரக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் ஓஷிமன் வந்துட்டு Galatasaray is a big asset. Yeah, I mean obviously he is going to become a legend there. But I think Premier League Cups வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளேயரை வந்துட்டு கோட்டை விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் yeah, that was again ஒரு நல்ல கேம் 1-0. பட் ஆனால் லிவர்பூல் உடன் மைண்ட் மேட்ச். ஏன்னா ஆன்ஃபீல்டுக்கு வந்துட்டு 1-0 டெஃபிசிட்டில் they will definitely come through. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மேபி நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். நாளைக்கு அந்த வீடியோ பண்ணுறப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரிவ்யூ டச் பண்ணிட்டு அப்புறமா ரிவ்யூ பற்றி பேச பார்க்குறோம். ஸோ தட் இஸ் தட். திரும்ப அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.